நமஸ்தே, வெல்கம் டு அவர் சேனல் பொன்மணி ஹிந்தி. இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம பார்க்குறது பிராத்மிக் சிலபஸில் இருக்கிற போதினி செஷன். போதினி செஷனில் 20 லெசன்ஸ் இருக்குது. ஃப்ரம் தீஸ் 20 லெசன்ஸ் தே வில் ஆஸ்க் எனி 10 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு எக்ஸாமில் 10 கொஸ்டின்ஸ் வரும். அதிலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எழுதினா போதும், 10 மார்க்ஸ் ஈஸியாக கெட் பண்ணலாம். பட் மார்க் ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்காம திஸ் இஸ் வெரி பேசிக். ஸோ இதில் உள்ள ஒரு வேர்ட் மீனிங்கும் புரிஞ்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹையர் எக்ஸாம்ஸோ இல்லை அடுத்து வர உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறது கூட இது ஈஸியாக இருக்கும். ஸோ வேர்ட் மீனிங்ஸ் தெரிஞ்சு படிக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிஃபோர் தேட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ லெசனில் பார்க்கலாம். பார்ட் 8 லெசன் 1. இதோட டைட்டில் என்ன? யஹ் ஹே வஹ் ஹே. ஸோ அதுக்கான மீனிங் ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். யஹ் அப்படின்னா இது, திஸ். வஹ் தேட், அது அப்படின்னு அர்த்தம். இந்த ஹே அப்படிங்கிறது இஸ், சிங்குலர் வேர்ப் இஸ், இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ எ ஹே அப்படின்னா திஸ் இஸ், வஹ் ஹே தட் இஸ் அப்படி அர்த்தம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி சொல்லி நம்ம எப்படி ஹிந்தியில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் பென். பென் பிக்சருக்கு ஹிந்தி நேம் கலம். கலம், அந்த கலம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் பார்க்கலாம். ஸோ ய கலம் ஹே, யஹ் அப்படிங்கிறது திஸ் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அ பென், இது பேனா. ய கலம் ஹே, இது பேனா. நெக்ஸ்ட் லைன், ய கியா ஹே. கியா இஸ் அ கொஸ்டின் வேர்ட். வாட், என்ன அப்படிங்கிற அர்த்தம். ஸோ என்னன்னு கொஸ்டின் வேர்டு வரதுனால அதோட எண்டில் கொஸ்டின் மார்க், பிகாஸ் இட் இஸ் அ கொஸ்டின். அது ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டது மறந்துடக்கூடாது. ஸோ ய கியா ஹே, வாட் இஸ் திஸ், இது என்ன. ய கலம் ஹே, திஸ் இஸ் அ பென், இது பேனா அப்படின்னு அந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்கறதுனால அதோட எண்டில் ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். தட் இஸ் அவர் ஃபுல் ஸ்டாப் ஹியர். இன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் தட் இஸ் ஃபுல் ஸ்டாப் ஒரு டாட் வைப்போம் இல்லையா. ஹிந்தியில் அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் நம்மளோட ஃபுல் ஸ்டாப். அது என்ன மீன் பண்ணுது? அந்த சென்டென்ஸ் தட் இட் ஓவர், முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ shall we continue the next picture? Yes, our second picture is kursi, chair picture. chair, நாற்காலி. அப்போது அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஹிந்தி நேம் கு ரா சி தான். பட் அது வார்த்தையாக சொல்லும்போது குர்சி. உங்களுக்கு அது தேர்டு லெட்டர் ஏதோ கீ மாத்திரா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹாஃப் சவுண்டை செகண்ட் லெட்டர் கொடுக்கணும். ஸோ கு இர்சி அப்படி சொல்லிட்டு குர்சின்னு சொல்லணும். ஸோ ய குர்சி ஹே, திஸ் இஸ் அ சேர், இது நாற்காலி. ஏ கியா ஹே, வாட் இஸ் திஸ், இது என்ன, இது நாற்காலி. அகெயின் சேம் சென்டென்ஸ், ய குர்சி ஹே. அவர் நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் கிளாக். இது சுவற்றில் மாற்ற கடிகாரம் அப்படி அர்த்தம். அதுக்கு ஹிந்தி நேம் என்ன? கடி. இது ஃபோர்த்து க, ஸோ கடி. அப்போது உங்களுக்கு வாட்ச்னாலும் இதே வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம், கடி தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன சென்டென்ஸ்? ஏ கடி ஹே, திஸ் இஸ் அ கிளாக், இது கடிகாரம். ये क्या है, what is this, ये घड़ी है, இது கடிகாரம். நெக்ஸ்ட் பிக்சர் டேபிள் பிக்சர். டேபிள் பிக்சர் நேம் மேஸ். மே ஜாதா, அது கீழே ஒரு டாட் இருக்கனால இட்ஸ் ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃபர்ஸ். ஸோ மேஸ், டேபிள் அப்படின்னு அர்த்தம் மேஸ்னா. இங்கே பாருங்கள், இங்கே யஹுக்கு பதிலாக வஹ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட அர்த்தம் மாறும், அதை புரிஞ்சுக்கோங்க. வஹ் மேஸ் ஹே, தட் இஸ் அ டேபிள், அது டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். வ கியா ஹே, வாட் இஸ் தேட், அது என்ன. அப்போது இங்கே யஹ் இருக்கா வஹ் இருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். வஹ் மேஸ் ஹே, தட் இஸ் அ டேபிள். கியா வஹ் மேஸ் ஹே, இந்த கொஷின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பாருங்கள். ஏ கியா வஹ் மேஸ் ஹே அப்படின்றப்போ அது ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்குது. அது மேசையா அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் அ டேபிள், இது மேசையா அப்படின்னு கேட்போம்ல, அந்த அர்த்தம். அப்போது அதுக்கு அது ஆமாவா இல்லையாங்கிற பதில் கொடுக்கணும். ஸோ ஹா வஹ் மேஸ் ஹே, அந்த ஹா அப்படின்னா ஆமாம், அது பக்கத்தில் ஒரு கமா போட்டுருங்க, ஒரு ஸ்டாப், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஹா வஹ் மேஸ் ஹே, எஸ் தட் இஸ் அ டேபிள். அப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது, யஹ் இருந்தால் கொஸ்டினில் உங்களோட ஆன்சர்லையும் அதே யஹ் யூஸ் பண்ணுங்கள். கொஸ்டினில் வஹ் இருந்ததுன்னா வஹ் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் புக் பிக்சர். அதில் முதல்ல இருக்குது பாருங்கள் புக் பிக்சர். புக்கோட நேம் ஹிந்தியில் கிதாப். கிதாப், இதில் நிறைய மிஸ்டேக் வரும். இதை அப்படியே படிக்கும் போதே படிச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் எதுலன்னா, அந்த கீ ஃப்ரண்ட்டாக பேக்கில் போட்டோமா, தட் இஸ்
சோட்டி ஈக்கி மாத்திரா ஆர் படி ஈக்கி மாத்திரா அந்த டவுட் வரும். அதில் தான் மிஸ்டேக்ஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் படிக்கும்போதே அது கித்தாபா கீயா அப்படின்னு புரிஞ்சு படிங்க. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா எழுதும்போது தப்பு வராது. ஸோ கிதாப், ये किताब है, दिस इज़ अ बुक, இது புத்தகம். அப்போ நெக்ஸ்ட் லைன், ये क्या है, வாட் இஸ் திஸ், இது என்ன, ये किताब है, இது புத்தகம். உங்களோட கேள்வியில் வாட் இஸ் திஸ், இது என்னன்னு இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சரும் இது புத்தகம். அதே இந்த இது அதையே பயன்படுத்தணும். நெக்ஸ்ட், क्या यह किताब है, இஸ் திஸ் அ புக், இது புத்தகமா அப்படின்னு கேட்குறோம். हाँ ये किताब है, எஸ் திஸ் இஸ் அ புக். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறோம். क्या यह कलम है, हाँ ये कलम है. உங்களுக்கே புரியும் இல்லையா? நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இது புத்தகம், இது பேனாவா, எஸ் இது பேனா தான். நெக்ஸ்ட், क्या यह कुर्सी है, हाँ ये कुर्सी है, ஆமாம் இது சேர். क्या वह घड़ी है, इज़ दैट अ क्लॉक, அது क्लॉका, அது கடிகாரமா கேட்குறாங்க. हाँ वह घड़ी है, ஆமாம் அது கடிகாரம். क्या वह किताब है, அது புத்தகமா, எஸ் தட் இஸ் அ புக். हाँ वह किताब है. அப்போது இதில் உங்களுக்கு என்ன உணர்த்துறாங்கன்னா, உங்களோட கொஸ்டினில் யஹ் வஹ் கரெக்டாக இருந்ததுன்னா அதையே போடுங்க ஆன்சரில். அது புத்தகமான, ஆமாம் அது புத்தகம், அது கரெக்டாக வரணும். அண்ட் தென் ஹா ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அது பக்கத்தில் ஒரு கமா போட்டுருங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஷப்தாத் பார்க்குறோம். அதாவது ஷப்தாத் அப்படின்னா வேர்ட் மீனிங்ஸ். இந்த லெசனில் நம்ம என்னென்ன வார்த்தைகளை கற்றுக்கிட்டோம், அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் யஹ் திஸ், தமிழில் இது. வஹ் தேட் அது. கியா வாட் என்ன, கலம் பென் பேனா, குர்சி சேர் நாற்காலி, கடி கிளாக் கடிகாரம், மேஸ் தட் இஸ் டேபிள் மேஜை, கிதாப் புக் புத்தகம், ஹே அப்படின்னா இஸ் இருக்கிறது, ஹா எஸ் ஆம் இதெல்லாம் நம் பயன்படுத்திய வார்த்தைகள். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் அபியாஸ். அபியாஸ் மீனிங் எக்ஸசைஸ், பயிற்சி. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன எக்ஸசைஸ் படிச்சுக்கணும், தட் இஸ் எக்ஸாமுக்கு என்ன போர்ஷன், அதுதான் அந்த அபியாஸ் கீழே இருக்கிறது. ஸோ அபியாஸ்ன்றதுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இந்த 20 லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு அபியாஸ் என்ன இருக்குன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம படித்து எழுதணும். ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஓகே, ஸோ ஒரு வரியில் ஆன்சர் கொடுங்கன்றாங்க. உத்தர்னா ஆன்சர். ஒரு சென்டென்ஸில் உங்களோட ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ய கியா ஹே அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்றது நீங்கள் இந்த லெசனில் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை போடணும். மறக்காதீங்க, ய கியா ஹேனா ய கலம் ஹே, அந்த யஹ் தான் பயன்படுத்தணும். கொஸ்டினில் வகு இருந்தால் வகு பயன்படுத்துங்க. அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு புட் யுவர் ஃபுல் ஸ்டாப், பிகாஸ் கொஸ்டினில் கொஸ்டின் மார்க் இருக்குது, நம்மளோட ஆன்சரில் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், அதுவும் மறக்கக்கூடாது. ஸோ ய கலம் ஹே. செகண்ட் கொஸ்டின் வ கியா ஹே, வாட் இஸ் தேட், அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வஹ் மேஸ் ஹே, தட் இஸ் டேபிள். அந்த கியாங்கிற இடத்துக்கு மட்டும் நம்மளோட ஆன்சர் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஹிந்தியில் ஆன்சர் எழுதுறது வெரி ஈஸி, பிகாஸ் அந்த கொஸ்டின் வார்த்தை எங்கே இருக்கோ அதை மட்டும் எழுதிட்டு நம்மளோட ஆன்சர் எழுதிட்டு த ரிமைனிங் பார்ட் யூ கேன் ரைட் ஃப்ரம் யுவர் கொஸ்டின், ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் கியா வஹ் மேஸ் ஹே, அது டேபிளா அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஹா வஹ் மேஸ் ஹே, தட் இஸ் டேபிள் அப்படி அர்த்தம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது போதினி லெசனில் ஃபஸ்ட்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லெசன் நடத்தும் போதும் அதோட அபியாசஸ் அப்படியே படிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் ஆகிடும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம இது அடுத்தடுத்த லெசன் வரும்போது நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி படித்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.